எழுத்தாளர் வீட்டு கல்யாணம். கவிதை சோ. சண்முகசுந்தரம். சந்தை நிலவரப்படி சராசரி கல்யாணத்திற்கு கை காசு இருந்தால் கல்யாணம் ஜம் என்று நடத்தலாம். உங்கள் கடன் சத்தம் வெளியில் தெரியாமல் இருக்க நாதஸ்வர சத்தத்திற்கு சுருதி சுத்தமாய் வாசிக்க 1 மணி நேரத்திற்கு ரூபாய் 3000. பேரம் பேசுவோருக்கு வந்து போகும் கார் செலவு இலவசம். பிரசித்தி பெற்ற கோயில்களில் முகூர்த்த நேரங்கள் அனைத்தும் 6 மாதத்திற்கு முன்னாடியே புக்கிங் நடைபெறுகிறது. கல்யாண ஊர்வலத்தில் கடவுளும் பிஸியாகத்தான் இருக்கிறார். முகூர்த்த கூட்டம் முற்றிலும் முற்றுகையிடுவது பெருமாள் கோயிலையே. பணக்கார கடவுளிடம் சம்பந்தம் வைத்து கொண்டால் பணத்திற்கு பற்றாக்குறை வராது. பாசத்திற்கு பாத்தியதை இப்படித்தான் ஆரம்பிக்கிறது. அரசாங்க விதிகள் படி மேஜராகி இருந்தால் 1000 ரூபாய்க்கு பதிவு திருமணம் ஆலயத்தில் செய்து வைப்பார்கள். பிரசாத தட்டில் வைக்கப்படும் அன்பளிப்புக்கு ரசீது கிடையாது. தற்சமயம் காத்திருப்போர் பட்டியலில் மணமக்கள். தேதியை குறித்து கொண்டு தேடினாலும் கிடைக்காது கல்யாண மண்டபம். மண்டப தேதிப்படிதான் மண்டபம் கிடைக்கும். அதற்குள் விலை ஏறி போனால் நாங்கள் பொறுப்பல்ல. இன்றைய விலைவாசியில், அதாவது 26/5/2016 தங்கம் கிராம் ஒன்றுக்கு ரூபாய் 2550. சேதாரம் மாப்பிள்ளை வீட்டார், செய்கூலி பெண் வீட்டார். தங்கம் விலையை தொடுமுன் தட்டில் ஒரு தடவை எழுதி பார்த்து கொள்ளுங்கள். மாடல் பத்திரிகை மடியில் பல கிடந்தாலும் மாப்பிள்ளையின் அப்பாவிற்கு மயங்கும்படியான பத்திரிகையை அடிக்க வேண்டுமென கூறிய போது மயக்கமே போட்டுவிட்டார். ஐயா, எங்கள் வீட்டில் நடக்கிற முதல் கல்யாணம் இது. மூக்கில் விரல் வைத்து மூச்சு திணறும் அளவுக்கு சொந்த பந்தங்களை பத்திரிகையால் தான் உச்சி குளிர வைக்க வேண்டும் என்பது பெண் வீட்டாரின் உத்தரவு. உத்தரவை அமல்படுத்த 1 மாத சம்பளத்தையே மானியமாய் தருகிறேன் என புதிய மருமகள் வருங்கால மாமனாருக்கு வாய்மொழி உத்தரவு போட்டார். அவரவர் இஷ்டத்திற்கு பத்திரிகை அடித்து கொள்ளலாம் என தீர்மானம் போட்டதில் பத்திரிகை செலவு மட்டும் லட்சத்தை தொட்டது. எழுத்தாளர் வீட்டு கல்யாணம் எழுதி பார்த்து என்ன பயன்? பேங்க் பாஸ்புக்கில் பணம் குனிந்த தலை நிமிராமல் குறைந்து கொண்டே கரைந்தது. கவிதை படிப்போரே, செலவு கணக்கை குறித்து கொண்டே வாருங்கள். மொய் செய்யும் உங்களுக்கு சிறப்பு தள்ளுபடி உண்டு. மொய்யை முன்கூட்டியே செலுத்தி உதவி புரிவோருக்கு சுகரில்லா காப்பியும் சுவையுடன் கூடிய ராகி தோசையும் அவரவர் வியாதிக்கு தக்கபடி கவனிக்கப்படும். அன்பளிப்புகள் தவிர்க்கும்படி பத்திரிகையில் போட்டாலும் மறு பரிசீலனை செய்வார்கள் என்று மனக்கணக்கு போட்டுக்கொள்கிறது. ஏலச்சீட்டு, பாத்திரச்சீட்டு, பலகாரச்சீட்டு, நகைச்சீட்டு என எல்லா சீட்டுகளும் மணமகளின் கணக்கில் கல்யாணத்தில் கலந்து கொள்கிறது. அடாடா, 1000 பேர் 1000 யோசனை சொன்னாலும் ஒரு யோசனையும் ஒழுங்காக ஞாபகத்தில் இல்லை. இன்றைய நிகழ்ச்சி நிரலில் மாப்பிள்ளையின் அப்பாவிற்கு மனைவியின் மண்டகப்படி மறுசுழற்சி இல்லாமல் வந்தும் வராத மழை போல் நீடித்து கொண்டே போனது. இருமலுக்கு தொண்டையில் இளைப்பாற வந்த இருமலே, தொண்டை உனக்கென்ன விருந்தினர் மாளிகையா? மருந்து பாட்டில் காலியானவுடன் மாயமாய் இருமல் மறந்து போகும். ஆனால் விருந்தினர்கள் அப்படி அல்ல. ரகம் வாரியாக வருவதால் தரம் வாரியாக கவனிக்க வேண்டும். கவனிப்பு சரியில்லை என்றால் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து கல்யாணத்திற்கு கொஞ்ச நேரமாவது இஞ்சி வைத்தியம் செய்து நிம்மதியை கெடுத்து போவர்களும் உண்டு.
அப்புறம் வரும் அதிசய செய்தி உங்களுக்கு சொல்லியாக வேண்டும். விலைவாசி பட்டியலை விளக்கமாய் சொல்லுகிறேன், விளங்கி கேட்டுக்கொள்ளுங்கள். உபசரிக்க, ஓய்வெடுக்க, உறங்கிக் கொள்ள ஒரு ஏசி மிஷினுடன் கூடிய அறை கூட அரேஞ்சு பண்ணவில்லை என்றால் நன்றாகவா இருக்கும்? கண்காட்சி போல் வந்து போகும் மின்சார நேரத்தில் கொஞ்சம் கொசுக்கடியுடன் கொஞ்சமாய் தூங்கினாலும் மின்னல் மாதிரி தூங்கி செல்லும் அரை வாடகைக்கு 1000 ரூபாய் அப்பவே பழுத்துவிடும். 10 குடும்பம் பகலில் வந்து இரவில் தங்கி போக ரூம் வாடகை மட்டும் பலாச்சுளை போல் 10,000 பறந்து போனது. உயர் அதிகாரி, விஐபி, அல்சர், ஆஸ்துமா, பேஸ்மேக்கர், சுகர், ப்ரெஷர், மினி ஆப்ரேஷன் செய்தவர், தள்ளாத வயதில் தடியுடன் வரும் தங்க தாத்தா பாட்டி ஆகிய அனைவரும் மண்டபத்திற்குள் வந்து செல்ல உருப்படியான நல்ல காருக்கு நாள் வாடகை ரூபாய் 3000. சினிமா செட்டிங் போல டெக்கரேஷன் இல்லாவிட்டாலும் சின்ன டெக்கரேஷன் சிம்பிளாய் செய்தாலும் அட்வான்ஸ் 20,000 அப்பவே கொடுக்க வேண்டும். மெனுவை சுவைத்தபடி மெல்லிசை கேட்டால் உங்கள் மனசு லேசாக இருக்கும் என்பதால் அந்த ஓசைக்கு 80,000 ரூபாய் எட்டி பிடித்து கொள்ளும். தலைவரி போடாமல், வாட் வரி போடாமல் வீடியோவில் தலைதெரிய ஒருவருக்கு 300 ரூபாய் தண்ணீர் போல செலவு செய்ய வேண்டும். தெரிந்த செய்தி, தெரியாத செய்தி, பேப்பர் செய்தி, கோல் சொல்லுதல் என எதையும் பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்னதான் எச்சரிக்கையாக இருந்தாலும் கல்யாண வீட்டில் நகையை தொலைத்து செல்லும் நல்ல பெண்மணிகளும் உண்டு. பூனே மாப்பிள்ளை பூனேயில் இருந்தாலும், ராஜபாளையம் மணப்பெண் இந்திரலோக பெண்ணாக இருந்தாலும் திருமணத்தை பதிவு செய்ய சார்பதிவாளர் அலுவலகத்தில் மனு போட வேண்டும். கல்யாணத்தை ஜாம் ஜாம் என்று நடத்தினாயா என்ற ஒரு சொல்லுக்குத்தான் மாப்பிள்ளை வீட்டாரும் மணமகள் வீட்டாரும் லட்சங்கள் செலவு செய்து வாங்கி வைத்து கொள்ளும் அத்தாட்சி சான்றிதழ் இதுதான். மணமக்களை வழி அனுப்பி வைக்கும் அந்த கடைசி நேர கண்கடங்கள் இருக்கிறதே, அதுதான் உண்மையான திருமணச் செலவு. திருமணத்தை நடத்திய அப்பா அம்மாவுக்கு கடவுள் கொடுத்து செல்லும் ஆசீர்வாதம் இதுவே. நன்றி.